அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, +2 அக்கௌண்டன்சி அழகு 2 லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள். இந்த பாடத்தில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 16ஐயும் பயிற்சி கணக்கு 19ஐயும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 60, எடுத்துக்காட்டு 16. இதில் பாருங்கள் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு. கரூர் சமூக மன்றத்தின் 2018 மார்ச் 31ஆம் நாளைய முதல் நிதியை கணக்கிடவும் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது முதல்ல, அதாவது முதல் நிதி அப்படிங்கிறது முதல் தொகை மாதிரி. இந்த கணக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இது ஒரு இருப்பு நிலை குறிப்பாக தயாரிக்கிறது போலவே பண்ண போகிறோம். எப்படி நம்ம முதல் பாடத்தில் நிலை அறிக்கை தயாரித்தோம் இல்லையா, அங்கே என்ன பண்ணோம், சொத்துக்கள் பொறுப்புகள் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி போட்டிருப்போம் இருப்பு நிலை குறிப்பை மாதிரியே. அதில் ஆனால் அமௌண்ட் டேலி ஆகாது. இருப்பு கட்டுற தொகைக்கு பேரை நம்ம முதல் அப்படின்னு கொடுப்போம். சேம் அதே மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம். இதில் எது சொத்து எது பொறுப்பு அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் அப்ளை பண்ணால் போதும். இருப்பு கட்டுற தொகைக்கு பேர் முதல் நிதி அப்படின்னு கொடுப்போம். அவ்வளோதான். பாருங்கள், செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் லாப நோக்கற்ற அமைப்புக்குரிய கணக்காக இருக்கும். ஸோ அது சம்பந்தமான வார்த்தைகளாக உள்ளே இருக்கும். பாருங்கள், அரைகலன் அப்படிங்கிறது நமக்கு சொத்து இல்லையா, பக்கத்தில் சொத்து பொறுப்புங்கிறத மட்டும் நோட் பண்ணிட்டே வாங்க. கட்டடம் அப்படிங்கிறது நமக்கு சொத்து. 17 to 18ஆம் ஆண்டிற்கான சந்தா பெற வேண்டியது, இயரை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், சென்டென்ஸை மட்டும் பாருங்கள். பெற வேண்டியது அப்படின்னா நமக்கு வர வேண்டியது. ஸோ இதுவும் நமக்கு சொத்து தான். முன்கூட்டி பெற்றது எப்போவுமே நம்ம பொறுப்புகள் பக்கத்தில் போடுவோம். இது பொறுப்பு. கடன் வாங்கியது, கடன் அப்படிங்கிறது நமக்கு பொறுப்பு இல்லையா. முதலீடுகள், முதல் தான் பொறுப்பு. முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட், இது நமக்கு சொத்து. கை ரொக்கம் அதுவும் நமக்கு சொத்து தான். வங்கி ரொக்கம் அதுவும் சொத்து தான். இவ்வளோ தான். ஜஸ்ட் இதை இருப்பு நிலை குறிப்பில் அப்ளை பண்ண போகிறோம். கீழே பாருங்கள், இருப்பு நிலை குறிப்பு போட்டிருக்காங்க. இதில் நம்ம சொத்துக்கள்னு மார்க் பண்ணது ஃபுல்லாக சொத்துக்கள் பக்கத்தில் இருக்கும். பாருங்கள், கட்டடம், அரைகலன், முதலீடு, சந்தா பெற வேண்டியது, வங்கி ரொக்கம், கை ரொக்கம் நம்ம மார்க் பண்ணது தான் இருக்குது. பொறுப்புகள் பக்கத்தில் பாருங்கள், கடன் வாங்கியது, சந்தா முன்கூட்டி பெற்றது, இது 2 தான் நம்ம பொறுப்புன்னு மேலே மார்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதில் மற்றது எல்லா தொகையும் மேலே இருக்கிறது அப்படி ஜஸ்ட் எழுதியிருப்போம். இந்த 1,15,000 மட்டும் கணக்கில் இருக்காது. இந்த தொகையை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை தான் நமக்கு கொஷின்லையும் முதல் நிதியை கணக்கிடவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் முதல் நிதி, இருப்பு கட்டுற தொகை. இந்த அமௌண்ட் நமக்கு தெரியாது இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் பண்ணுவோம். டேலி ஆகாது. நமக்கு பொதுவாகவே இருப்பு நிலை குறிப்பு டேலி ஆகணும். இந்த கணக்கில் டேலி ஆகாது. ஸோ டோட்டல் எந்த பக்கம் ஹையஸ்ட்டாக வருதுன்னு பாருங்கள். சொத்துக்கள் பக்கம் தான் நமக்கு ஜாஸ்தி இருக்கும். சொத்துக்கள் பக்கத்தில் 1,30,000 வரும். அதை அப்படியே இங்கே போட்டுருங்க. இந்த 1,30,000 இருந்து இந்த ரெண்டுடைய டோட்டல் 15,000 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 1,15,000 கிடைக்கும். அதுதான் இருப்பு கட்டுற தொகை. அதுக்கு பேர் முதல் நிதி அப்படின்னு கொடுக்க போகிறோம். இவ்வளோ தான் இந்த கணக்கு. இதை சில டைமில் 5 மார்க்லேயும் கேட்குறாங்க, 3 மார்க்லேயும் கேட்குறாங்க. இது கொஞ்சம் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின் கூட. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பயிற்சி கணக்கு 19 இந்த 16வது எடுத்துக்காட்டு போலயே இருக்கும். நம்ம பயிற்சி கணக்கு 19ஐயும் பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 76, பயிற்சி கணக்கு 19. பாருங்கள், எடுத்துக்காட்டு கணக்கில் பார்த்தது மாதிரி தான் முதல் நிதியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பொறுப்பு எது சொத்து எது அப்படின்னு நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். விளையாட்டு உபகரணங்கள் இது நமக்கு சொத்து. கணிப்பொறி சொத்து. பெற வேண்டியது சொத்து. முன்கூட்டி பெற்ற சந்தா பொறுப்பு. பரிசு நிதி அப்படிங்கிறது நமக்கு பொறுப்பு. இந்த பரிசு நிதியை பற்றி இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த பரிசு கொடுக்கறதுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட நிதி. ஸோ இதை நம்ம பொறுப்பில் போட்டோம். இதுக்கு முந்தின கணக்கிலலாம் நம்ம இதை பார்த்துருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த கணக்கை பார்த்துக்கோங்க. பரிசு நிதி அப்படிங்கிறது நமக்கு பொறுப்பு. பரிசு நிதி முதலீடுகள், முதலீடு அப்படிங்கிறது நமக்கு சொத்து. இதுக்கு முந்தின கணக்கில் இது 2மே இருக்கும். கை ரொக்கம் அப்படிங்கிறது நமக்கு சொத்து. வங்கி ரொக்கம் அப்படிங்கிறது நமக்கு சொத்து. இது எப்படி அக்கௌண்டன்சி பேப்பரில் செய்யறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இது மாதிரி எழுதிக்கோங்க. இருப்பு நிலை குறிப்புன்னு தலைப்பு கொடுக்குறோம். பொறுப்புகள் தொகை, சொத்துக்கள் தொகை. இதில் நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையும் இதில் எழுதிக்கலாம். முதல்ல சொத்துக்கள் பக்கத்தில் என்னெல்லாம் மார்க் பண்ணமோ அது எல்லாத்தையும் எழுதியாச்சு. விளையாட்டு உபகரணம், கணிப்பொறி, சந்தா பெற வேண்டியது, பரிசு நிதி, முதலீடு, கை ரொக்கம், வங்கி ரொக்கம் அந்த அமௌண்ட்டை எழுதியாச்சு. அதே போல் பொறுப்புகள் பக்கத்துலேயும் பரிசு நிதியும்
முன்கூட்டி பெற்ற சந்தா, இது 2 தான் நம்ம பொறுப்புன்னு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 2 தொகையும் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு டோட்டல் வந்து எந்த சைடு ஹையஸ்ட்டாக வரும் பார்த்தாலே தெரியும். சொத்துக்கள் பக்கம் தான் ஹையஸ்ட்டாக வரும். ஸோ அந்த பக்கம் நீங்கள் டோட்டல் பண்ணிக்கோங்க. டோட்டல் பண்ணால் என்ன வருது? 0 0 0 10 18 8 1 2 3 4 5 6 7 8 9 98,000 வருது இல்லையா. இதே 98,000 பொறுப்புகள் பக்கத்துலையும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம இருப்பு கட்டணும். இருப்பு கட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 98,000 இந்த 18,000 கழிக்கணும். 98,000 18,000 கழிச்சா நமக்கு என்ன வரும்? 80,000 கிடைக்கும் இல்லையா. அந்த 80,000 இங்கே எழுதிக்கோங்க. இதுதான் நமக்கு ஆன்சர். இருப்பு கட்டின தொகை. இதுக்கு பேர் என்ன கொடுக்கணும்? முதல் நிதி அப்படின்னு கொடுக்கணும். நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதே முதல் நிதியை தான். ஸோ இதுக்கு நேராக முதல் நிதி அப்படின்னு எழுதிங்க. இந்த ஆன்சர் கூட செக் பண்ணிடுங்க புக்கில். பாருங்கள், 19வது கணக்கு முதல் நிதி 80,000. இதே தான் நமக்கு வந்திருக்கு. நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.